ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சரியான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கேனா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதெல்லாம் கரெக்டான வேலை. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் சரியான ஒரு நம்மளுக்கான ஒரு இது இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் கொடுக்க முடியும், பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்மளால் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதுலெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கான தேவையை நம்ம தான் பூர்த்தி பண்ணிக்கணுமே தவிர மற்றவங்க செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை அப்படின்னோடனே அதெல்லாம் நான் விட்டுட்டேன். நான் எதுக்குமே இப்போ எல்லாம் கவலைப்படுறது கிடையாது. முன்னாடி எல்லா விஷயத்துக்குமே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம், பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என்னால் மற்றவங்க யாரையும் எந்த ஒரு விஷயத்துக்குமே சொல்கிறதுக்கான இதை நான் தான் சரியாக புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க புரிஞ்சுக்கணும், பண்ணணும், செய்யணுங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்குறதுங்கிறது ரொம்ப தவறு அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியலை, பண்ண முடியலைங்கிறத தாண்டி அடுத்தடுத்த விஷயங்களில் அடுத்தடுத்த இதை நம்ம சொல்லி புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அவங்க எல்லாம் பற்றி புரிஞ்சுக்கிட்டு நான் நல்லாவே இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கான இது எனக்கு தெரியாமல் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் சரியான ஒரு இதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம கரெக்டான வேலை நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் இருக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் எல்லாமே சரியாக தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் சொல்ல முடியல, பண்ண முடியல. உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் கிடையாது. எனக்கு எல்லாமே ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு சொன்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரையும் நம்ம காரணம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் சொல்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே எல்லாரையும் நான் ஒரு சில விஷயத்தில் மாற்றிக்கவோ இல்லை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கோ என்னால் சொல்கிறதுக்கான காரணத்தை நான் தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். இதுக்கு மேலே எல்லாத்துக்குமே அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கு மேலே அவங்க அடுத்தவங்கள சரி பண்ணணுங்கிற அவசியத்தை உருவாக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு அவங்கவுங்களுக்கான ஏதோ விஷயத்த அவங்கவுங்க தான் இது பண்ணணுமே தவிர வேறு யாரையும் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன். அதுக்கு மேலே எனக்கு இவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னோடனே, ஏன் விருப்பம் இல்லைங்கிறீங்க? என்னாச்சு? ஏதாவது கோவமா அப்படின்னு கேட்டோன்னே, கோவம்லாம் ஒன்றும் கிடையாது. கோவப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. எதனால் கோவப்படுறோம்? கோவப்படுறது ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தானே கோவப்படணும், பண்ணணும், செய்யணும். அதை விட்டுட்டு அதையெல்லாம் எனக்கு சமாளிக்கிறதுக்கான கெப்பாசிட்டிங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே எனக்கான கெப்பாசிட்டிங்கிறது நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரியாமல் நம்ம யாரையும் பேசவோ இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம போகிறதுக்கும் நம்மளுக்கு வேலை கிடையாது. இதுக்கப்புறம் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள சமாளிக்கிறதுக்கான இது நமக்கு தான் வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதை பற்றியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் அடுத்தது நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கான இதை சரியாக இல்லை அப்படிங்கிறதுல தான் எனக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானுமே எல்லாத்தையும் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.